நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு, களமிறக்கப்படும் 2500 போலீசார். அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை, கோடிக்கணக்கான சொத்துக்கள், வாகனங்கள் பறிமுதல். போலி நாணயத்தாள்கள் குறித்து பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் பெற்றோர் கவலையினத்தால் பறிபோன குழந்தையின் உயிர். மீண்டும் கொழும்பில் குடியேறும் மஹிந்த ராஜபக்ச. டிட்வா புயலின் மற்றுமொரு தாக்கம், கொழும்பில் களமிறக்கப்பட்டுள்ள 100 லொரிகள். அடுத்து வரும் 36 மணி நேரத்துக்கு வானிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சஜித் ரணில் சந்திப்பு, இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பிலும் தகவல். வேனொன்று கால்வாயில் கவிழ்ந்து விபத்து. தமது கைகளுக்கு கிடைக்கும் நாணயத்தாள்களை அவதானித்து பரிசோதிக்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி காவல்துறை ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் பண்டிகை காலத்தில் போலி நாணயங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அது பற்றிய முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் போலி நாணய பழக்கத்தை தடுக்க மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புத்தளம் கட்பிட்டி பிரதேசத்தில் குழந்தை ஒன்று துணி துவைக்கும் வாளியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துயர் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. சம்பவத்தில் 1 வயதான குழந்தையே உயிரிழந்துள்ளது. நேற்று மாலை குழந்தையினை காணவில்லை என பெற்றோர் தேடிய போது குழந்தை குளியலறையில் உள்ள சிறிய பக்கெட் ஒன்றுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. துணி துவைக்கும் இடத்தில் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் வாளியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. பெற்றோரின் கவனயீனத்தால் குழந்தை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுர அரசாங்கத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் பெறப்பட்ட சொத்துக்கள் மற்றும் உடைமைகளை அரச சொத்தாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்களை தடை செய்வதற்கும் அவற்றை அரசுடைமையாக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 2 வருடங்களில் 354 பவுண்ட் தங்கம், 77 வாகனங்கள், 35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 1 கோடி 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் கொழும்பில் தங்குவதற்கு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கொழும்பு பிரதேசத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு பொருத்தமான வீடு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச உடல்நல குறைபாடுகளுக்கு சிகிச்சைகள் பெறுவதற்கு இலகுவாக இருப்பதும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் ஏதுவாக கொழும்பில் குடிபெயர உள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் டிட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை அடுத்து கழிவுகள் தேங்கியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த கழிவுகளை சுமார் 10 நாட்களுக்குள் முழுமையாக அகற்ற எதிர்பார்ப்பதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் திலக் ஹோவாவசம் தெரிவித்துள்ளார். தற்போது மேல் மாகாண அதிகார சபையினால் நாளாந்தம் சுமார் 100 லொரிகள் ஈடுபடுத்தப்பட்டு மிகவும் வெற்றிகரமான நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்காவின் மகளின் திருமண வைபவத்தில் அவர்கள் இருவரும் சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி திருமண நிகழ்ச்சியின் போது மணமகள் சார்பில் சஜித் பிரேமதாசவும் மணமகன் சார்பில் ரணில் விக்ரமசிங்கவும் சாட்சி கையொப்பமிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் நீண்ட பேச்சுவார்த்தை எதுவும் இடம்பெறவில்லை எனவும் மிக சுருக்கமான கருத்து பரிமாற்றம் ஒன்று நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு வேலை திட்டங்களை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கமைய 2500 போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். கால்வாயில் கவிழ்ந்து வேன் ஒன்று விபத்துக்குள்ளாயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து இன்று பிற்பகல் 11 மணியளவில் பொலனறுவையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தின் போது வேனில் 4 பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் காயமடைந்து மணம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வரும் 36 மணி நேரத்துக்கு வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பலமுறை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று மாலை இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மலைநாட்டின் சில பகுதிகள், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இடி மழையுடன் வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்.